வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, மாந்தி உதயமாகும் நேரம் கண்டுபிடிப்பது எப்படி. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ராசியில் மாந்தி இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பார்க்க போகிறோம். அடுத்து இந்த ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அந்த நாளில் மாந்தி எந்த டைமில் உங்களுக்கு கண்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். 2 விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தெளிவாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ 7 கிழமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ராகு கேதுக்கு கணக்கு கிடையாது. 7 கிழமைகள், பகல் பொழுது இரவு பொழுது அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிச்சிருக்கோம். இதில் நீங்கள் இந்த 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 26 நாளிகை 10 நாளிகை அப்படின்னு சொல்லி அந்த 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுதான் மாந்தி உதயமாகக்கூடிய நேரம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பகல் பொழுதில் 26 நாளிகையில் மாந்தி உதயமாகுது, இரவு பொழுதில் 10 நாளிகையில் மாந்தி உதயமாகுது. இந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 4 நாளிகை கழிச்சுக்கோங்க. 26லேருந்து 4 கழிச்சா 22 நாளிகை, 10 நாளிகைலேருந்து 4 கழிச்சா 6 நாளிகை. அப்போ காலையில் 22 நாளிகையில் உதயமாகும், நைட்டு 6 நாளிகையில் மாந்தி உதயமாகும். ஓகே. செவ்வாய்க்கிழமையில் 22ல் 4 கழிச்சா 18 நாளிகையில் மாந்தி உதயமாகும், 6லேருந்து 4 கழிச்சா 2 நாளிகையில் மாந்தி உதயமாகும். அடுத்து புதன்கிழமையில் 18லேருந்து 4 கழிச்சுக்கோங்க, 14 நாளிகையில் மாந்தி உதயமாகும். இதில் ஒரு மொத்தம் 30 நாளிகை. பகல் பொழுதுக்கு ஒரு 30 நாளிகை, இரவு பொழுதுக்கு ஒரு 30 நாளிகை, அந்த கணக்கு வரும். அதனால் இதில் 30லேருந்து 4 கழிக்கணும், அப்போ 26 நாளிகை வரும். அடுத்து வியாழக்கிழமை 14லேருந்து 4 கழிச்சா 10 நாளிகை, 26லேருந்து 4 கழிச்சா 22 நாளிகை. அடுத்து வெள்ளிக்கிழமை இதுலேருந்து 4 நாளிகை கழிச்சுக்கோங்க, அப்போ 6 நாளிகை வரும். 22லேருந்து ஒரு 4 நாளிகை கழிச்சா 18 நாளிகை வரும். சனிக்கிழமை 6 நாளிகையிலேருந்து ஒரு 4 கழிச்சா 2 நாளிகை வரும். 18லேருந்து ஒரு 14 கழிச்சா 4 நாளிகை வரும். அதாவது 26 நாளிகை 10 நாளிகைங்கிற கணக்கு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே 4 நாள் கழிச்சிட்டே வாங்க சனிக்கிழமை வரைக்கும். இதுலேயும் 4 நாள் கழிச்சிட்டே வாங்க சனிக்கிழமை வரைக்கும். இதில் ஒரே ஒரு குளறுபடி என்ன அப்படின்னா, இதில் காலையில் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை, மொத்தம் ஒரு நாளைக்கு 60 நாளிகை. அதனால தான் 30 பிரிக்கிறோம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது, புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து 4 கழிக்கணும். அதாவது ஏற்கனவே 2 இருக்குது, அந்த மிச்சத்தை வச்சு 4 கழிக்கக்கூடாது. 30 நாளிகை டோட்டல், அதுலேருந்து 4 கழிச்சு 26 நாளிகைன்னு வரும். இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த 26 நாளிகை 10 நாளிகை தெரிஞ்சாலே 4 நாளாக கழிச்சிட்டு சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் நாளிகை கணக்கு போட்டுடலாம். இரவு நாளிகை கணக்கு போட்டுடலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உள்ள நாளிகை கணக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் மாந்தியை கால்குலேட் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு எந்த டைமில் மாந்தி உதயமாகுது, காலையில் நைட்டு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லா நாளும் இதே மாதிரி தான் வரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 26 நாளிகையில் தான் மாந்தி உதயமாகும். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 22 நாளிகையில் தான் மாந்தி உதயமாகும். இதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமைனா 26 நாளிகை தான், வெள்ளிக்கிழமைனா 6 நாளிகை தான் உதயமாகும். எப்பயுமே ஃபிக்ஸடு தான் இது. அதனால் இந்த டேபிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மாந்தியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமை. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இத்தனாம் தேதிக்கு மாந்தி எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். உதாரணத்துக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி 2024 எடுத்துக்கிறோம். இந்த வருஷம் ஏப்ரல் 23ஆம் தேதி, தமிழில் சித்திரை மாதம் 10ஆம் தேதி, கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் சித்திரை மாதத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி ராசிமான சார்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். நம்ம ராசிமான சார்ட்னா இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ராசிமான சார்ட் வேரி ஆகும். இப்போ ராஜபாளையம் அப்படிங்கிறதுனால 9 டிகிரி வரக்கூடிய ராசிமான சார்ட்டை நான் போட்டிருக்கேன். இதே நீங்கள் சென்னையாக இருந்துச்சுன்னா 13 டிகிரி வரக்கூடிய ராசிமான சார்ட்டை நீங்கள் போட்டுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துக்கும் இது வேரி ஆகும். அதனால் இந்த டிகிரி ரொம்ப முக்கியம். லேட்டிடியூடு யாருக்கு 9 டிகிரி வருதோ அவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். லேட்டிடியூடு 10 டிகிரி 13 டிகிரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ராசிமான சார்ட் இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ராசிமான சார்ட் படி ஃபில் பண்ணுங்கள். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ராசிமானம் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு போன வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இது 9 டிகிரிக்குரிய ராசிமான சார்ட். ஏன் அப்படின்னா இது ராஜபாளையத்து இடத்தை குறிக்கிறதுனால இது 9 டிகிரிக்குரிய ராசிமானம் சார்ட். இப்போ ஃபஸ்ட்டு சூரியனை வச்சு தான் இந்த கணக்கே நம்ம போட போகிறோம். மாந்தி கண்டுபிடிக்கிற கணக்கை சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சூரியன் சித்திரை மாதம் எங்கே இருக்கும் அப்படின்னா மேசராசியில் இருக்கும். சூரியனை வச்சு தான் 12 மாதங்கள் நம்ம முடிவு பண்ணுறோம். அப்போ சித்திரை மாதத்தில் சூரியன் மேசராசியில் இருப்பார். மேசராசியில் 0 டிகிரியில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் இதை எடுத்துக்கலாம், 4:37 எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சித்திரை மாதம் 10ஆம் தேதிங்கும்போது 10 நாள் கடந்துருச்சு.
10 நாள் கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி இருப்பு, சூரியனுடைய ராசி இருப்பு பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 10 மினிட்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 4 டிகிரி 37 மினிட்ஸ் இருக்குது ஆரம்பத்தில். ஆனால் ஒரு 10 நாள் கடந்ததுனால இதுலேருந்து கொஞ்சம் கழித்து 3 டிகிரி 10 வினாடிகள் வந்து மிச்சம் இருக்குது. 3 டிகிரி 10 மினிட்ஸ் வந்து மிச்சம் இருக்குது. மேசராசி இருப்புன்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது சூரியனுடைய இருப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதே இது வந்து நீங்கள் வைகாசி மாதம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா சூரியன் வந்து ரிஷபராசியில் இருக்கும். அப்போ ரிஷபராசியில் சூரியன் இருப்பு எங்கே இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து மாந்தி இதை வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து மேசராசிலேருந்து கால்குலேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா சித்திரை மாதங்கிறதுனால மேசராசியை வந்து நம்ம வச்சு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ பஞ்சாங்கத்தில் வந்து சூரியன் இருப்பு நாளிகை, அதாவது ராசி இருப்புன்னு போட்டு 3/10 அப்படின்னு போட்டிருக்கு. 3/10ங்கிறது சூரியனுடைய ராசி இருப்பு, மேசராசியிலேருந்து கால்குலேட் பண்ணணும். இதே இது வந்து சூரியன் வந்து தை மாதம் இருக்குது அப்படின்னா மகர ராசிலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இது ஸ்டார்டிங்கில் வந்து மேச ராசிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த இருப்பை வச்சு. இதே இது வந்து சூரியன் வேறு இடத்துல இருந்ததுன்னா அந்த ராசிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ சூரியன் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால 4:37 வந்து நீங்கள் போட்டக்கூடாது. இப்போ வந்து 0 டிகிரியில் சூரியன் இருந்தால் மட்டும்தான் 4:37 வந்து நம்ம போடணும். இப்போ வந்து ஒரு 10 நாள் கடந்துருச்சு, சித்திரை 10வது நாள் வந்துருச்சு. 10 நாள் கடந்ததுனால அதில் கொஞ்சம் டிகிரி மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய டிகிரி வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பஞ்சாங்கத்தில். அதை பார்த்து நம்ம வந்து இதை போடுறோம். இதே வேறு இடத்துல இருந்தால் அந்த மாதத்துக்குரிய ராசி இருப்பை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். உதாரணத்துக்கு தை மாதத்தில் வந்து சூரியன் இருப்பு இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தையில் வந்து மகர ராசிக்கு வந்துடும் சூரியன். இப்போ மகர ராசி இருப்பு 3/10னா மகர ராசி 3/10, அதுக்கப்புறம் கும்பராசி 4/26 அப்படி போட்டு கூட்டணும். இது மேசத்தில் சித்திரை மாதங்கிறதுனால மேசத்துலேருந்து நம்ம கூட்டுறோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ மேசராசியில் ராசி இருப்பு அப்படிங்கிறது 3/10 அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 10 நாள் கடந்துருச்சு, சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து 10 டிகிரி கடந்துருச்சு. அதனால் வந்து இதில் கொஞ்சம் கழிச்சுக்கிட்டு மீதி உள்ள இருப்பை தான் நம்ம வந்து இங்கே போடுறோம் மேசராசியில். அடுத்து ரிஷபராசியில் உள்ள 5, 6 வந்து அப்படியே போடுறோம். மிதுனராசியில் இருக்க 5, 25 போடுறோம். கடகராசியில் இருக்க 5, 16 போடுறோம். இப்படி வந்து கூட்டிகிட்டே போகிறோம். கூட்டிகிட்டே போகும்போது அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, சித்திரை 10ங்கிற செவ்வாய்க்கிழமைக்கு எவ்வளோ நாளிகை பார்த்தீங்கன்னா 18 நாளிகை. பகல் பொழுதில் 18 நாளிகை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ இதை கூட்டும்போது என்ன வருது அப்படின்னா 18 நாளிகை 57 வினாளிகை வருது. அப்போ 18 கடந்துருச்சு. அப்போ 18ங்கிறது கடகராசியிலே வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து கடகராசியில் தான் வந்து இன்றைக்கி மாந்தி உதயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கடகராசியில் மாந்தி இருக்கும், அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். மேசராசி 3/10, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் இது 5, 6, மிதுனராசியில் இருக்கக்கூடிய 5 நாளிகை 25 வினாளிகை, கடகராசியில் இருக்கக்கூடிய 5 நாளிகை 16 வினாளிகை. இது மொத்தத்தையும் கூட்டும்போது 18க்கு கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 18 நாளிகை செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம 18 நாளிகை கால்குலேட் பண்ணுறோம். இதே வேறு கிழமைனா 14 நாளிகை கால்குலேட் பண்ணால் போதும். 14 நாளிகையில் எந்த ராசி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதில் 18 நாளிகை எந்த ராசி வருதுன்னு பார்க்கணும். இப்போ இதே இது வந்து 18க்கு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டுத்தொகை வந்து 17 வருது அப்படின்னா இதுக்கு அடுத்த ராசிக்கு போயிடணும். சிம்ம ராசியும் சேர்த்து கால்குலேட் பண்ணணும். அப்போ சிம்ம ராசியில் தான் மாந்தி உதயமாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து கூட்டும்போது 5, 10, 15, 18 வந்து இதிலே வந்துடுறதுனால கடகராசியை வந்து நம்ம மாந்தி உதயமாக வச்சுக்கணும். அன்றைக்கி வந்து மாந்தி வந்து கடகராசியில் இருக்கும் அந்த டேட்டில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப வந்து வீடியோஸ் பாருங்கள், நல்லா புரியும். அடுத்து ஒரு நாளிகை அப்படிங்கிற ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து மாந்தி எந்த கட்டத்தில் உதயமாயிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. கடகராசியில் வந்து மாந்தி உதயமாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து சூரிய உதயம் அன்னைக்கு டேட்டில், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி 2024 சூரிய உதயம் வந்து 6:13. இந்த சூரிய உதயம் வந்து 9 டிகிரி கால்குலேஷனுக்கு எடுத்துருக்கோம். இதே சென்னைனா சூரிய உதயம் வந்து மாறுபடும், 13 டிகிரி கால்குலேஷனில் மாறுபடும். இது 9 டிகிரிக்குரிய கால்குலேஷன். சூரிய உதயம் 6:13, சூரிய அஸ்தமனம் வந்து 6:27. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு நாளிகை அப்படிங்கிறது வந்து 2 நாளிகை அப்படிங்கிறது 1 மணி நேரம், 30 நாளிகைங்கிறது அரை நாள், 60 நாளிகைங்கிறது ஒரு நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம 18 நாளிகைக்கு எந்த டைம் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். 18 நாளிகை அப்படின்னா 30 நாளிகை அப்படின்னா 12 மணி நேரம். ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம், 60 நாளிகை. 12 மணி நேரம் அப்படிங்கிறது 30 நாளிகை. அப்போ 15 நாளிகை அப்படிங்கிறது 6 மணி நேரம். 15 நாளிகை அப்படிங்கிறது 6 மணி நேரம். இப்போ இதில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது 18 நாளிகை. 18 நாளிகை அப்படின்னா 7 மணி நேரம் 12 நிமிஷம் வருது. புரியுதா? 7 மணி நேரம் 15 நாளிகைக்கு வந்து 6 மணி நேரம். 17 நாளிகை அப்படிங்கிறது வந்து 7 மணி நேரம். அரை நாளிகை, இன்னொரு அரை நாளிகை சேர்த்தோம் அப்படின்னா 7 மணி நேரம் 12 நிமிஷம் வருது. அப்போ 7 மணி நேரம் 12 நிமிஷம் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 18 நாளிகைங்கிறது மணியில்
நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 7 மணி நேரம் 12 நிமிஷம் வருது. 7 மணி நேரம் 12 நிமிஷத்தோட அந்த சூரிய உதயத்தை கூட்டணும். அன்றைக்கி சூரிய உதயம் 6:13. அப்போ இந்த 18 நாளைக்கு ஃபஸ்ட்டு மினிட்ஸாக மாற்றணும். ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸாக மாற்றும் போது 7 மணி நேரம் 12 நிமிஷமாக மாற்றுறோம். ஃபஸ்ட்டு நாளைக்கே வந்து மினிட்ஸாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. இதை மாற்றினதுக்கப்புறம் இதோட வந்து சூரிய உதயத்தை கூட்டணும். 6:13 கூட்டினீங்கன்னா 13:25, அதாவது 1:25 PM வருது. அப்போ மாந்தி உதயமாகும் நேரம் வந்து 1:25 PM. ஏப்ரல் 23ஆம் தேதி சித்திரை மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு மாந்தி உதயம் வந்து மதியம் 1:25 PM அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து சூரிய உதயத்தை பொறுத்து ஸ்லைட்டாக வேரியேஷன் இருக்கும். இப்போ சென்னையில் வந்து சூரிய உதயம் 6:10 அப்படின்னா 1:22க்கு வந்து சூரிய உதயத்தை வச்சு கால்குலேட் பண்ணும்போது 1:22 வந்து மாந்தி உதய நேரமாக வரும். சூரிய உதயம் சேஞ்ச் ஆகும்போது இதுவும் சேஞ்ச் ஆகும். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். அப்போ 18 நாளிகைங்கிறது 7 மணி நேரம் 12 நிமிஷம். இதோட சூரிய உதயத்தை கூட்டும்போது 13:25ங்கிறது மதியம் 1:25 PM அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ இந்த மாந்தி நேரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாந்தி உதயமாகக்கூடிய நேரத்துக்கு முன்னும் இந்த நேரத்தில் வந்து கண்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை வந்து ஏதாவது தேவையில்லாமல் செயல்கள் செய்யும்போது அதில் ஃபெயிலியர் ஆகிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த டைமில் நடக்கும். அதனால் வந்து ஒரு முன்ன பின்ன ஒரு 5 நிமிஷம் 1:25க்கு மாந்தி உதயம் ஆகுதுன்னா 1:20லேருந்து 1:30க்குள்ளேயே வந்து நீங்கள் எந்த வேலையும் புது காரியங்கள் வந்து செய்யக்கூடாது. வேறு நல்ல விஷயங்கள் வந்து அன்றைக்கி தொடங்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட டைமில் 1:20 to 1:30க்குள்ளே சுப காரியங்கள் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் சும்மா போனால் கூட ஏதாவது பிரச்சனை தேடி வரும். அந்த டைமில் பார்த்து இருந்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த ராசியில் மாந்தி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இந்த ராசி மானத்தை வச்சு. அடுத்து ரெண்டாவது வந்து எந்த டைம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 18 நாளிகை அப்படிங்கிறத ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 7:12, சூரிய உதயத்தோட கூட்டும்போது 13:25. 13ங்கிறது மதியம் 1:25 மாந்தி நேரம் வருது. இது யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா அந்த ராசியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாதிக்கும், எல்லாருக்கும் பாதிக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கடகராசியில் மாந்தி இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ கடகராசிங்கிறது சந்திரன் வந்து அன்னைக்கு நாளில் சந்திரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அன்னைக்கு சந்திரன் வந்து கடகராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மாந்தியினுடைய இது சொல்கிறேன் நான். கடகத்தில் மாந்தி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதே மாந்தி இருக்கிற இடத்துல சந்திரன் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அன்றைக்கி ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன். மாந்தி இருக்கக்கூடிய இடத்துல யாருக்கெல்லாம் சந்திரன் இருக்கோ அன்றைக்கி, இப்போ நீங்கள் வந்து கடகராசியில் பிறந்திருக்கீங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மாந்தி இந்த கடகராசியில் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அன்றைக்கி உஷாராக இருக்கணும் இந்த டைமில். மற்ற ராசிக்காரங்க வந்து அதெல்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்லை. இப்போ இதே இது வந்து மாந்தி வந்து விருச்சிகத்தில் இருக்குது. விருச்சிக ராசியில் உள்ளவங்க வந்து அந்த மாந்தி விருச்சிகத்தில் இருக்குது அப்படின்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க வந்து அந்த டைமில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். 1:25 அப்படின்னா 1:25க்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதே இது வந்து காலையில் கால்குலேட் பண்ணியாச்சு. நைட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா சூரிய அஸ்தமனத்தை வச்சு கால்குலேட் பண்ணணும் மாந்தி நேரத்தை. சூரிய அஸ்தமனம் என்ன? 6:27. சாயந்தரம் 6:27க்கு சூரிய அஸ்தமனம். 6:27 2 நாளிகை தானே. அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது இரவு 2 நாளிகையில் தான் மாந்தி உதயமாகும். அப்போ 2 நாளிகையை கூட்டுங்க. 6:27ஓட 2 நாளிகைனா 48 நிமிஷம் கூட்டினீங்கன்னா ஈவினிங் 7:15க்கும் ஒரு கண்டம் இருக்குது. அது யாருக்கு இந்த 7:15 வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படின்னா இந்த மாந்தி வந்து எந்த இடத்துல இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இதுக்கெலாம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பஞ்சாங்கத்தில் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. மாந்திக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சார்ட்டு போட்டிருப்பாங்க. பஞ்சாங்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ராசி கட்டத்தை போட்டு எந்த இடத்துல மாந்தி இருக்குது, இத்தனாம் தேதியில் எந்த இடத்துல மாந்தி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாந்தி இருக்கிறப்ப எந்த இடத்துல மாந்தி இருக்கோ அந்த இடத்துல யார் அது ராசியாக வராங்களோ, இப்போ உதாரணத்துக்கு மாந்தி விருச்சிகத்தில் இருக்குது அப்படின்னா உதயமாகுது அப்படின்னா யார் விருச்சிக ராசியாக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த டைமில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். மாந்தி வந்து கடகத்தில் இருந்தது அப்படின்னா கடக ராசியில் உள்ளவங்க வந்து இந்த டைமில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ காலையில் வந்து ஒரு ராசியில் மாந்தி இருக்கும், நைட்டு வந்து வேறு ராசியில் வந்து மாந்தி இருக்கும். அதனால் வந்து இத்தனை கால்குலேஷன் நீங்கள் போட தேவையில்லை. இது ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நான் இந்த கால்குலேஷன்லாம் போட்டு விளக்குறேன். நீங்கள் பஞ்சாங்க புக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேதிக்கும் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் ஒவ்வொரு தேதிக்கும் டெய்லி வந்து மாந்தி எந்த இடத்துல இருக்குது, காலையில் நைட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் டைம் போட்டிருக்க மாட்டாங்க. டைமை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாங்கத்தில் வந்து கடகத்தில் மாந்தி இருக்குதுன்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கடகத்தில் யாரெல்லாம் கடகராசியில் பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து இந்த கடகத்தில் மாந்தி இருக்கும்போது அவங்கள பாதிக்கும். அவங்க வந்து இந்த டைமை நம்ம கால்குலேட் பண்ணோம். செவ்வாய் 18 நாளைக்குன்னா இந்த டைம் கால்குலேட் பண்ணி இந்த டைம் வந்து யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா கடகராசியில் மாந்தி உதயமாகறவங்களுக்கு பாதிக்கும். இப்போ இதே நைட் டைமில் வந்து மாந்தி வந்து விருச்சிகத்தில் இருக்குன்னா
விருச்சிக ராசியில் உள்ளவங்க வந்து இந்த டைமில் வந்து எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓவராலாக நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு டைம் சொன்னால் புரியாது, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். இது எதுவுமே புரியாதவங்க வந்து இவ்வளோ கால்குலேஷன்லாம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சார்ட் போட்டிருப்பாங்க, மாந்தி எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கோம் டேட் வைஸாக. அப்போ அந்த மாந்தி காலையில் எங்கே இருக்கும், நைட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பகல் நேரத்தில் மாந்தி ஒரு ராசியில் இருக்கும், இரவு நேரத்தில் வேறு ராசியில் இருக்கும் மாந்தி. அப்போ அந்த ராசியில் பிறந்தவங்க, மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த ராசியில் பிறந்தவங்க மட்டும் அந்த டயத்தை பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அப்போ காலையில் டைமில் எப்படி டயத்தை மாந்தி உதயமாரி டயத்தை கால்குலேட் பண்ணுறது, நைட்டில் வந்து மாந்தி உதயமாரி டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த 2 டைம் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். இந்த டைமில் வந்து எந்த ராசிக்காரங்க மாந்தி உதயமாகுது, இப்போ மாந்தி வந்து துலாம் ராசியில் உதயமாச்சுன்னா துலாம் ராசியில் பிறந்தவங்க வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், வெளியில் போகிறத தவிர்க்கணும், முக்கியமான செயல்கள் செய்கிறத தவிர்க்கணும். அப்போ ஓவராலாக மாந்தி பற்றின ஒரு புரிதல் வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யாருமே இதை பற்றி தெளிவாக வந்து வீடியோஸ் போடல, ஏன்னா அது நிறைய கணிதங்கள் இருக்கிறதுனால யாரும் சொல்லலை. நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.